A capacitor has two square plates, each of side L, making an angle theta between them, as shown in figure, called the capacitor of arrangement for small value of theta. For small value of theta, tan theta equal to theta as well as sin theta also equal to theta for small values. இப்போ நம்ம இங்கே இந்த செக்ஷனை பார்க்கும்பொழுது ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒரு எலிமெண்ட்ரி ஸ்ட்ரிப் ஆஃப் இது டிஎக்ஸ் ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த போர்ஷன் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். கெப்பாசிட்டி ஆஃப் திஸ் எலிமெண்ட் என்னன்னா உங்களுக்கு டிசின்னு வச்சுக்கலாம். இப்போ டிசி என்னவா இருக்கும், இட்ஸ் நாட் அந்த லென்த் எல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டிஎக்ஸுங்கும் போது என்னன்னா எல் இன்ட்டு டிஎக்ஸுங்கிறது அந்த ஏரியா ஆஃப் தி 6x. ஓகேவா, டிஸ்டன்ஸ் என்னன்னா உங்களுக்கு ஆர். இப்போ ஆறுங்கிறது இந்த செக்ஷனில் பார்த்தோன்னா இங்கே என்னது உங்களுக்கு டி கொடுத்துருக்காங்க. அப்போ இது டினா இந்த போர்ஷனும் டி தான். இந்த போர்ஷன் யூ டு ஃபைண்ட் அவுட். இந்த போர்ஷன் பார்க்கும்பொழுது இந்த இது எக்ஸுங்கும் பொழுது இது எக்ஸ் தான். ஓகேவா, அப்போ இது வேணும், இது தெரியுது அப்படின்னா யூ டு ஃபைண்ட் அவுட் tan theta. இப்போ tan theta ஈக்குவல் என்ன வரும், திஸ் செக்ஷன். ஓகேவா, அந்த செக்ஷன் அதாவது ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் டினாமினேட்டரில் எக்ஸ் வரும். அப்போ அந்த ஆப்போசிட் சைடு என்ன வரும், ஆப்போசிட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் tan theta. அப்போ அந்த போர்ஷன் என்னது எக்ஸ் tan theta. ஆல்ரெடி ஆறுங்கிறது என்ன ஆயிரும், இப்போ டி ப்ளஸ் எக்ஸ் தான். ஆர் ஈக்குவல் எக்ஸ் டி ப்ளஸ் எக்ஸ் tan theta. பட் ஃபார் ஸ்மால் ஆங்கிள்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், tan ஈக்குவல் தீட்டான்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்போ tan theta அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், தீட்டா சொல்லிக்கலாம். அப்போ ஸோ டி ப்ளஸ் எக்ஸ் தீட்டாங்கிறது எக்ஸ், அந்த டிஸ் ஆறு. இதுலேருந்து டி வெளில எடுத்தோம்னா என்ன வரும், உங்களுக்கு டி வெளில எடுத்துட்டோம்னா 1 + x theta by d. இங்கே டி இருக்கிறதில் இங்கே தீட்டா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது டிஏ மல்டிப்ளை பண்ண டி வெளில எடுத்துடும், டினாமினேட்டரில் டி தான் இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ண போகிறோம், இப்போது இந்த ஆறு வேல்யூ சப்ஸ் பண்ணுறோம். ஆரோட வேல்யூ என்னது, டி இன்ட்டு 1 + x theta by d. எப்சிலான் டெல் டிஎக்ஸ் அப்படியே தான் இருக்குது. அப்போ இதுலேயும் என்னென்னா இந்த டியும் அதாவது டிஎக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே வச்சுக்கிறோம், எப்சிலான் டெல்லையும் வச்சுக்கிறோம். இப்போ இந்த டி இன்ட்டு இந்த போர்ஷன் ப்ராக்கெட் டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படியே டினாமினேட்டர் நியூ கொண்டு போகும்போது பவர் -1. இப்போ பைனாமியல் அப்ளை பண்ணோம்னா 1 + x ஹோல் பவர் -n ஈக்குவல் டு 1 - nxன்னு வரும். ஓகேவா, என்னங்கிறது தான் என்னது உங்களுக்கு 1, இங்கே -nங்கிறதுக்கால -1. அப்போது என்ன வரும், 1 - x தீட்டா பை டி வருமா, இந்த ஃபார்முலா பிரகாரம் எப்சிலான் எல் பை டி அப்படி தான் இருக்குது, டிஎக்ஸ் அப்படி தான் இருக்குது. இப்போ டிசி செக்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். பட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஹோல் டைம். ஃபார் ஹோல் டைம் என்னது, யூ ஹேவ் டு இன்டெகிரேட் ஆன் போத் சைட்ஸ். இன்டெகிரேட் பண்ணும்போது டிசி இன்டெகிரல் டிசி ஈக்குவல் டு சி வந்துடும், எப்சிலான் எல் பை டி இருக்குது. இதை இன்டெகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு டைமாக பிரிக்கலாம். இந்த டிஎக்ஸ் உள்ள மட்டும் பண்ணிங்கன்னா டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் தீட்டா டிஎக்ஸ் பை டின்னு வரும், அல்லது தீட்டா பை டி எக்ஸ் பை டிஎக்ஸ் வரும். இந்த டைம் இந்த டிஎக்ஸில் இதை ஒன்று மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டைம் வரும். இந்த டைம் அப்படி இருக்குது. ஓகே, இந்த மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டைம் இங்கே இருக்குது. எப்சிலான் எல் பை டி இந்த டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணும்போது என்னது உங்களுக்கு எக்ஸ் வரும். லிமிட் 0 to L தான் இருக்கும். ஏன்னா இந்த ஹோல் டைமுக்கு தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம், அதை பிரிச்சுருக்கோம் கன்வீனியன்ட்டுக்காக. அப்போ டிஎக்ஸோட எக்ஸ் வருமா, அப்போ எக்ஸுக்கு அப்பர் லிமிட் எல் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். -0 அதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், விட்டுடலாம். அதே மாதிரி இங்கே என்னது உங்களுக்கு எக்ஸ் டிஎக்ஸ் தீட்டா பை டி வெளில வந்துடும், அதான் இங்கே இருக்குது. எக்ஸ் டிஎக்ஸ்னது உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணால் x²/2 வரும். இப்போ எக்ஸுக்கு என்னது எல் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 0² உங்களுக்கு அந்த லோயர் லிமிட் வழியாக எடுத்துடலாம், ஆனால் உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு 0 வரப்போகுது. எக்ஸு கூட எல் சப்ஸ்டிட் பண்ணி L²/2 வரும், தான் இங்கே கொடுத்துருவோம். ஸோ இப்போ என்னென்னா இங்கே எப்சிலான் எல் பை டி இருக்கா, இங்கே என்ன இருக்குது, எல் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு டைம்லேயும் இந்த இங்கே எல் மைனஸ் தீட்டா டி பை L²/2வில் எல் எடுத்துட்டோம்னா
எஃப்ஸ் நாட் எல் ஆல்ரெடி எல் இருக்குது நியூமரேட்டரில். இங்கேருந்து இந்த ப்ராக்கெட் எல் இருக்கும்போது காமன் எடுக்கிறோம். அப்போ இங்கே எல் எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி என்னது 1 மைனஸ் ஒன்று தான் வரும். இங்கே வந்து என்னது ஆல்ரெடி ஒரு எல் எடுத்துட்டோம். இப்போ இந்த டீட்டா பைட் எப்படி இருக்கும், ஒரு எல் எடுக்கும்போது எல் மட்டும்தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி டி வெளில எடுத்துடலாம். டி இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு எல் மட்டும் எடுத்தாலே போதும். அப்போ வந்து என்னது உங்களுக்கு இங்கே 2 வேறு இருக்குது. அப்போது எல் இன்ட்டு எல் என்னது எல் ஸ்கொயர். எஃப்ஸ் நாட் டிவைட் பை டி வந்து அப்படி தான் இருக்குது. எல் இன்ட்டு எல் ஸ்கொயர் அதான் இங்கே போட்டிருக்கோம். இந்த டைம் அப்படி இடத்துல இருக்கும் 1 மைனஸ் தீட்டா எல் பை 2d. சரியா? So this is the required expression for capacity of the given conduction. So this option தான் உங்களுக்கு correct option. Thanks for watching. Keep watching, subscribe and share.